கொலை கொள்ளை ஆட்கடத்தல் கப்பம் குரல் குற்றச்சாட்டில் கைதான இனிய பாரதியின் வீட்டில் பதுங்குகுழிகள் கண்டுபிடிப்பு. கொழும்பிலிருந்து சென்ற சீடர் வீடு அலுவலகங்களில் சல்லடை தேடுதல் என்பதாக தினகரன் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இனிய பாரதியின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசாரும் இணைந்து தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் கடந்த காலங்களில் இனிய பாரதி தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இயங்கி வந்த முகாம்கள் மற்றும் மயானங்களை 2 தினங்களாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர சோதனைக்குட்படுத்தி வருவதாக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இனிய பாரதியின் விவகாரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டு வரும் நிலையில் அவரையும் அவருடன் கைது செய்யப்பட்டவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முக்கிய ஆதாரங்களை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. முக்கிய ஆதாரங்கள் தேவைப்படுவதால் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் நடந்த பல சம்பவங்கள் தொடர்பில் இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமாரை கடந்த 5ஆம் தேதி சீடர்கள் கைது செய்தார்கள். கடந்த 2005 மற்றும் 2008 ஆண்டுகளுக்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல் தொடர்பில் என இவரை கைது செய்ததற்கு பிறகான இது தொடர்பான விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலேயே இவ்வாறான தகவல்கள் வெளியாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அந்த காலப்பகுதியில் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பாக நீண்ட விசாரணைகளை நடத்திய பின்னர் திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதிகளில் இந்த கைதிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனையடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்தூரன் கடந்த 9ஆம் தேதி பொத்துவிழுந்து மட்டக்களப்பு சென்றபோது கல்முனை நகரில் வைத்து சீனியர் அவரை கைது செய்திருந்தார்கள். இதனையடுத்து குறித்த விவகாரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கொழும்பிலிருந்து வந்த குற்றத்தடுப்பு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரிகள் அம்பாறை மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் தேடுதல்களை நடத்தியிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு முக்கிய ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. அதனை கருத்தில் கொண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தேடுதல்களின் பின்னர் பல விடயங்கள் மறைமுகமாக அவதானிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இனிய பாரதியின் சகாவான தொப்பி மனாஃப் என்று அழைக்கப்படும் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான விக்னேஸ்வரன் ஞாயிற்றுக்கிழமை மாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களின் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பிலிருந்து வந்த புலனாய்வு அதிகாரிகள் தம்பிலுவில் மகாவித்தியாலயத்துக்கு அருகில் பாடசாலை வீதியில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகையிட்டு சோதனையிட்டிருக்கிறார்கள். அவ்வாறே தம்பிலுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த TMVP முகாம், அதே நேரத்தில் தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம், திருக்கோவில் மயானம் போன்றவற்றுக்கும் சென்று சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன.